போக்கிரி படத்தில் நம்ம விஜய் சார் சொல்லுவார்ல, நம்ம எல்லோரும் உப்மா ஃபேமிலி மாதிரி நாங்கள் எல்லாருமே புளிக்குழம்பு ஃபேமிலிங்க. எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வந்தால் மறுநாள் புளிக்குழம்பு, கறி எடுத்து தலைக்கு ஊற்றினா அன்னைக்கு புளிக்குழம்பு, காய்ச்சல் வந்தால் வாய்க்கு புளிப்பாக புளிக்குழம்பு, எந்த காய்னாலும் சரி புளிப்பாக புளிக்குழம்பு இருக்கணும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே. ஸோ கறி எடுத்து இன்றைக்கி வீடெல்லாம் க்ளீன் பண்ணோம். இன்றைக்கி கத்திரிக்காய், வெண்டைக்காய், அப்புறமா எங்கள் ஊரில் விளைஞ்ச பச்சை மொச்சை எல்லாம் போட்டு புளிக்குழம்பு தான் வைக்க போகிறோம். தக்காளி, புளியும் மிளகாயும் கரைச்சி வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு இன்றைக்கி ஏதாவது ஒரு காய் கொடுக்கணும். ஸோ புடலங்காய் தான் உப்பு போட்டு பெசரி வச்சுருக்கேன், சீக்கிரமாக வெந்துரும்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இன்றைக்கி லஞ்சுக்கு சூடான சாப்பாடு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி புளிக்குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு புடலங்காய் தாளிக்காமல் எடுத்து வச்சுட்டேன். எங்களுக்கு வரமிளகா போட்டு தாளித்து